السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை நாம் 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றான். இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பான். அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நும்ரூத் என்ற மன்னன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே எறிகிறார்கள். நெருப்பிலே இட கட்டளையிடுகிறான். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கு உதவிகளை பெற்று வரட்டுமா அல்லது மலையை வைக்கட்டுமா? இவ்வாறு மலக்குமார்கள் கேட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா? அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய உதவி தேவைப்படுகின்றதா? இந்த துஆவை நாமும் யகீனோடு ஓதுவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாமும் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.